அனைவருக்கும் வணக்கம். காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அது தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தேவையான சைஸில் பீஸாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி சுத்தனில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த காலிஃப்ளவரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு இந்த உடச்சிடலாம். இந்த உடச்சிட்டு இந்த உள்ள பிராணி உள்ள தண்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் பிராணி உள்ள தண்டு நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த பூ பெருசு பெருசாக இருக்கும், அப்படியே கையில் உடச்சிடுங்க. இப்படி கையில் உடச்சிடலாம். இதை அப்படியே தண்டு இன்னொரு முறை கட் பண்ணிடலாம். தேவையில்லை. இது இதெல்லாம் மாடுக்கு போட்டுடலாம். மாடு கேக்கு போல் அருமையாக சூப்பராக சாப்பிடும். மாடுக்கு விரும்ப சாப்பிடக்கூடியது. ஓகேங்களா? மறுபடியும் தண்டு கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இப்போது சின்ன போக உடச்சிங்க. அப்படியே நமக்கு சைஸ் எந்த அளவு சைஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த சைஸை உடச்சிக்கலாம். அப்போ பெருசாக போட வேகாது. அது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸ் தகுந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லா பூவும் பாருங்கள், எல்லா பூவும் நிறைய போல் உடச்சி எடுத்துடலாம். நம்ம 65 பக்கோடா போகிற அளவுக்கு நம்ம க்ளீனாக பீஸ் கட் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம மாட்டுக்கு போட்டுலாம். மாடு அருமையாக சாப்பிடும். வேஸ்ட் பண்ணுறாதீங்க, மாட்டுக்கு போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ தான் சுத்தண்ணி உப்பு போட்டு க்ளீனாக கழுவிடலாம். இப்போ தண்ணி எல்லாம் கொதிக்க பார்த்து வந்துச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டலாங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கிடலாம். நீங்கள் கூட மஞ்சத்தூளும் போடலாம். இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் வீட்டில் இல்லாதால மஞ்சத்தூள் போடல, உப்பு போட்டு கலக்கிட்டோம். ஓகேங்களா? நல்லா தண்ணி சூடாக இருக்குது. இப்போது நல்லா ஒரு கலக்கிடுங்க. இதில் புழுலாம் இருக்கும். உள்ள சுத்தம் பண்ணுறதுக்காக தான் நம்ம உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கிடலாம். மஞ்சள் இல்லாதால உப்பு மட்டும் போட்டிருக்கேன். நல்லா ஒரு கலக்கிடுங்க. இதே தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் கழுவிருக்கேன். அது தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போது நல்லா சூடாக இருக்குது. மூடிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். அதிகமாக விட்டிங்கன்னா இல்லையே பாதி வேக்காடுக்கு அதிகமாக வேக்காடு ஆகிடுச்சுன்னா மசாலா கலந்து உடஞ்சிடும். அதனால் ஒரு 3 நிமிஷம் மட்டும் வந்தால் போதும். இப்போ அதிகமாக 5 நிமிஷம் விடும்போது என்ன ஆகுனா அதிகம் வேக்காடு ஆகிட்டு வெந்துருச்சுன்னா இப்போ அப்படியே கொதியாக சூட தண்ணி இருக்கும்போதே பாதி வேக்காடு வந்துடும். அதுக்கு மேலே ஜாஸ்தி வந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மசாலா கலக்கும்போது பீஸாக வந்துடும். அப்போ நம்ம பக்கோடா போடுறது கொஞ்சம் சரியாக வராது. 3 நிமிஷம் மட்டும் மூடி இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஒரு பாதி வேக்காடு வரைக்கும் வந்துருக்காது. வேக வைக்கலைங்க. சுத்த நீர் சூடான உடனே கொட்டி மூடி வச்சுனால தான் ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. சரிங்களா? தண்ணி வடிகட்டிடலாம். தண்ணி வடிகட்டி வச்சுங்க. நல்லா ஆற விடணும். இது ஆற விட்டதுக்கப்புறமா தான் நம்ம இது மசாலா கலக்கணும். இப்போயே மசாலா கலந்து தண்ணி விட்டுரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மசாலா கலந்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கலந்துக்கலாம். ஓகேங்களா? வீட்டில் கொட்டியிருக்கோம். அப்படியே நல்லா க்ளீனாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மசாலா தழிக்கலாம். இல்லை மசாலா இந்த காலிஃப்ளவர் என்னென்ன மசாலா பார்த்திங்கன்னா சோள மாவு 5 டீஸ்பூன், கடல மாவு 5 டீஸ்பூன், இஞ்சி விழுது 2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். 10 போட்டுக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 10 ரூபா பாக்கெட் ஆச்சி எடுத்துருக்கேன். ஓகேங்களா? தனி மிளகாய் தூள் பாருங்கள். இது ஆச்சி. இந்த ஆச்சி மசாலா ஒரு பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் எடுத்துருக்கேன். அதே போல் இந்த ஆச்சி மசாலா தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் சேர்க்கலாம். தயிர் கொஞ்சமாக சேர்த்துறேங்க. அதிகமாக இல்லை, கொஞ்சம் சேர்த்துக்கணும் தயிர் வச்சுங்க. இப்போ எலுமிச்சை பழம் ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சாறு விதைகள் இது இல்லாமல் போட்டுடலாம். விதை இல்லாமல் ஒன்றி காய்ச்சிங்க எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. நான் இன்றைக்கி சனிக்கிழமை செய்கிறதால முட்டை சேர்க்கலைங்க. மற்ற சனி திங்க எல்லாமே வேறு கூட நான் முட்டை சேர்த்து தான் செய்வேன். முட்டை போட்டு சேர்த்தும் செய்யலாம். உங்கள் விருப்பம். நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், எல்லாம் தேவையில்லை போட்டே தான் போடணும் அப்படின்னு ஆப்ஷன் கிடையாது. விருப்பப்பட்டால் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? இப்போது தேவையான மசாலாலாம் போட்டாச்சு. தண்ணிலாம் எதுவுமே ஊற்றவே வேணாங்க. இந்த கோபியில் இருக்கிற இதே போதுமாக இருக்கும். நல்லா கலந்துடலாம். மசாலா அந்தளவுக்கு கட்டியாக கலக்கிங்க. தண்ணியாட்டம் கலக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் இது ஈரப்பதம் இருக்கும். அப்புறம் ரொம்ப தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது. அந்தளவுக்கு கட்டியாக கலந்துட்டிங்கன்னா அதில் தண்ணி ஈரம் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு போதும். உப்பு காரம் புளிப்பு கலந்துட்டு உப்பு காரம் புளிப்பு கட்டாக தான் நம்ம செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருங்க.
ஓகேங்களா. இப்போ அந்த காலிஃப்ளவர் வந்து ஆறிடுச்சு. இதில் போட்டு க்ளீனாக கலந்துடலாம். இப்போது ஜில்லுன்னு ஆறிடுச்சிங்க. ஓகேங்களா. இப்போ அப்படியே எல்லாத்துலையும் கொட்டிடலாம். அதில் இதை கொட்டிட்டு எல்லாத்தையும் க்ளீனாக கலந்துடலாம் மசாலா. ஓகேங்களா. க்ளீனாக கலந்துடலாம். மசாலா வந்து கட்டியாக கலந்தாச்சுங்க. இன்னும் இந்த பூ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து மசாலா இறங்காமல் இருக்குது. ஆனால் மசாலா கட்டியாக இருக்கிறதால பாருங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. லைட்டாக தண்ணியை ஊற்றாமல் தொளிச்ச மாதிரி போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு போனால் அந்த எல்லா இடமும் மசாலா க்ளீனாக இறங்கிடும். மசாலா வந்து எல்லா இடத்துக்கும் க்ளீனாக படுற அளவுக்கு நம்ம வந்து மசாலா நல்லா கலந்தாச்சு. தெரியுதுங்களா. இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊட்டுங்க. அரை மணி நேரம் போதுக்கு எண்ணெய் காய வச்சு அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு தான் வேலை. வேறு எந்த வேலையில் நம்ம போட்ட 3 பூவுக்கு மசாலா போட்டது கட்டாக பக்கம் கட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே 3மே கலந்த மாதிரி அருமையாக இருக்குது. இன்னும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், அரை மணி நேரம் ஊட்டம் ஊறதுக்கப்புறம் நம்ம க்ளீனாக வந்து எண்ணெயில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் தண்டு இதுபோல் நம்ம கீழே வேஸ்ட் பண்ணாமல் குப்பையில் போடாமல் தனியாக எடுத்து வச்சுருந்து மாட்டுக்கு போட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக சாப்பிடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண காலிஃப்ளவர் தண்டெல்லாம் அதை மாட்டுக்கு போட்டோம். வேஸ்ட் பண்ணாமல் மாட்டுக்கு போட்டுடலாம். ஓகேங்களா. மசாலா நல்லா உரியிருக்கு. ஓகேங்களா. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒன்றா போட்டுலங்களா. ஒரு பீஸாக போட்டுருவோம். எண்ணெய் சூப்பராக காஞ்சிருக்கு. அவ்வளோதான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனாக போட்டு எடுத்துடலாம். நல்லா வேகட்டும். அப்படியே திருப்பி விட்டுடலாம். நம்ம அதிகமாக கடல மாவுலாம் சேர்க்கலாம். கம்மியாக சேர்த்துருக்கோம். அந்த பூ வந்து நமக்கு அப்படியே கிளியர் தெரியும். சில வந்து இந்த கடல மாவு அரிசி மாவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க. அந்த காலிஃப்ளவருடைய இது பூவே எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு சேர்ப்பாங்க. நாம் சிம்பிளாக சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்க்காமல் சிம்பிளாக சேர்த்துருக்கோம். நல்லா வேகட்டும். அடுத்து திருப்பி விட்டுடலாம். சூப்பராக வெந்திருக்கு. இன்னும் லைட்டாக வேகட்டும். வெந்திருக்கு, ஆனால் மொறுமொறுன்னு ஆகலை. இன்னும் ஒரு நிமிஷம் வேணும், அது சரியாகிடும். சரிங்களா. நல்லா சூப்பராக அருமையாக வெந்திருக்கு. கலரும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த அளவு போது எந்த சீரோடும் எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை கொஞ்சம் முருளாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு நிமிஷம் விட்டால் முருளை வந்துடும். சூப்பராக அருமையாக வந்துட்டுருக்கு. அப்படி எண்ணெய்க்குலேயும் வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பராக அருமையாக வந்திருக்கு. கலர் எல்லாம் கரெக்டாக நம்ம பருவம் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். மொறு சூப்பராக வந்துச்சு. அப்படியே வாங்கி போட்டுடலாம். அப்படியே வாங்கி போட்டுடலாம். 3 டைம் போட வேண்டியது இருக்கும். ₹12 received on PhonePe. அப்படியே போட்டுடலாம். வேற திருப்பி போட்டுடலாம் லைட்டாக. அப்படியே எடுத்துடலாம். மொறு சூப்பராக வந்துட்டு இருக்கு. இந்த பதம் பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு டைம் தான் இருக்குது, போட்டுடலாம். ஒரு பீஸாக போடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா வேகும். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக செய்திட்டோம். எப்படி சாப்பிட்டு பார்த்துலாம். காலிஃப்ளவர் வடை சூப்பராக அருமையாக போட்டுருங்க. காலிஃப்ளவர் 65 அருமையான டேஸ்ட்லேயும் நல்லா மொறுன்னு இருக்குது. சூப்பராகவும் இருக்குது. ஓகேங்களா. இப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம்.
அதாவது இது எப்படி போடுறதுன்ற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக எப்படி போடுறதுன்னு பாருங்கள். பார்த்து நீங்களும் தெரிஞ்சுங்க. காலிஃப்ளவர் வந்தால் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். மொறுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ செஞ்சிங்கன்னா வீட்டில் குழந்தைங்க பெருங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் காலிஃப்ளவர் வந்தால் கண்டிப்பாக செஞ்சு வாங்க. வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். மொறுன்னு சூப்பராக சேர்க்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சொன்ன நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் இந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள். ஓகே, பாய் பாய்.